கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ். எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டிஸ்? ஹோப் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு நாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நாட்டு முட்டுச்சந்தில இருந்து முருகன் சிலை வரைக்கும் எல்லாமே அதிசயம் தான். இந்த நாடு தன்னோட எல்லையை இந்தோனேஷியா அண்ட் புர்னே போன்ற நாடுகளோட பிரிச்சுக்குது. அனிமல் லவர்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல் மைண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த நாடு ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாம அல்ட்ரா மாடர்ன் சிட்டியை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இது சூட் ஆகும். வெறும் 3.19 கோடி மக்கள் மட்டுமே வசிக்கிற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மதச்சார்பற்ற நாடு. அண்ட் இதுவும் வெள்ளக்கார ஏகாதிபத்தியத்துல இருந்து மீண்ட ஒரு நாடு தான். இவங்களோட வளர்ந்து வரும் பொருளாதாரத்துக்கும் இந்த நாட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்க அழகுக்கும் என்ன காரணம்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எந்த நாடுன்னு தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குமே, ஏன்னா அதுதான் தம்ப்லைன்லயே இருக்கு. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட்டை மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற இடம் மலேசியா. உலகத்திலேயே மலேசியா தான் ஹெல்த் கேர்ல சிறந்தவங்க. என்னதான் மலேசியா இன்னும் முழுசா டெவலப் ஆகல அப்படின்னாலும் இன்னும் அந்த நாட்டுல மாத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு இருந்தாலும் மெடிக்கல் ஃபீல்டுல அவங்க சூப்பருக்கும் மேல அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையா சொல்லணும்னா மலேசியாவுக்கு டூர் வரவங்களை விட மெடிக்கல் டூரிசம் வரவங்க தான் அதிகம். இங்க சர்ஜரிக்காகவும் மத்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் வராங்க. ஏன்னா இங்க ஹெல்த் கேர் மாடர்ன், சீப். அது மட்டும் இல்லாம இங்க நம்ம சிம்ரன மாதிரி வாட்ச் வச்சு தைக்கிற எந்த டாக்டரும் அங்க கிடையாது. இன்ஃபேக்ட் இவங்க இந்த மாதிரி மெடிக்கல் டூரிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பல விளம்பரங்களும் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம மலேசியாவுல நிறைய அவார்ட் வின்னிங்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இருக்கு. இப்படி ஒரு நல்ல ஃபெசிலிட்டி இருக்க நாட்டுல தான் ஸ்லோவஸ்ட் இன்டர்நெட்டும் இருக்கு. உலகமே இன்டர்நெட்டை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்க இந்த வேலையில அதுவும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்க ஒரு நாட்டோட இன்டர்நெட் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும், ஆனா அப்படி இருக்கிறது இல்ல. அண்ட் நீங்க மலேசியா போய் ஃப்ரீ இன்டர்நெட்ல பப்ஜி விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முடியாத காரியம். ஏன்னா நகரங்கள்ல பல இடங்கள்ல ஃப்ரீ வைஃபை கிடையாது. இன்னும் சொல்ல போனா வைஃபை ஃபெசிலிட்டியே பல இடங்கள்ல அங்க கிடையாது. இருக்கிறதுலே சோகமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மொக்க இன்டர்நெட்டுக்கும் அங்க மக்கள் நிறைய பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. மலேசியால வெறும் 24 MBPS per second தான். ஆனா இதுக்கு இவங்க கொடுக்கிற விலை கொஞ்சம் அதிகம் கூட. நம்ம நாட்டுல இதை விட குறைஞ்ச ஸ்பீடு தான். ஆனா மலேசியா மாதிரி இவ்வளவு வளர்ந்த நாட்டுக்கு இந்த ஸ்பீட் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். இதுல கூத்து என்னன்னா இந்த நாட்டுல இருக்க ஒரு பாரோட லாஞ்ச்ல கோல்டன் டாய்லெட்டை கட்டி வச்சிருக்காங்க. இந்த பாத்ரூம்ல போய் எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த செல்ஃபியை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதுக்கு இன்டர்நெட் இல்லாம அவஸ்தையும் படுறாங்க. இதை விட விசித்திரமான ஒண்ணு சொல்லவா, மலேசியால எந்த தியேட்டர்லயும் லைட் ஆஃப் ஆகாது. ஏன்னா மலேசியா பேசிக்கா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. முஸ்லீம் கண்ட்ரினா சட்டங்களும் கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும். சோ விஜய் சொன்ன மாதிரி சரியான கார்னர்ஸ் தேடி பபுள் கம் யாரும் இதழ் மாத்திக்க கூடாது அப்படின்னு தான் படம் முடிகிற வரைக்கும் இங்க லைட் எரியுதான். இது மட்டும் இங்க விசித்திரமா இல்ல, மெக்டானல்ட்ஸோட ப்ராடக்ட்ஸும் இங்க வித்தியாசமா தான் இருக்கு. மலேசியாவுல ஃபுட் கல்ச்சர் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இவங்க ஃபுட் மெனுவை மாத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஸ்டார்பக்ஸ், கொக்கோ கோலா இவங்க எல்லாருமே இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சாக்லேட் பை மெக்டானல்ட்ஸ்ல கிடையாது. ஆனா மலேசியாவுல உங்களுக்கு அது கிடைக்கும். இதை சாப்பிட்டு பார்த்த மலேசியா மக்கள் இது மேல பைத்தியமாவே ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ வியாபாரமாச்சு இந்த பை. மலேசியாவை பத்தி பேசும்போது கோலாலம்பூரை பத்தி பேசல அப்படின்னா எப்படி? இது நியூயார்க்குள்ள புத்திசம் நுழைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நகரம், அவ்வளோ ஒரு அல்ட்ரா மாடர்ன். இதோட பேரை கூட கேஎல் டவுன்னு மாடர்னா ஆக்கிட்டாங்க. இந்த நகரத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ், மால், கணக்கில் அடங்கா ஸ்விம்மிங் பூல்ஸ் இது எல்லாமே உங்களை ஆச்சரியப்படுத்தும். அதுலயும் பேட்ரான்ஸ் டவர் ஆச்சரியத்தின் உச்சம்னு தான் சொல்லணும். இதுதான் 1998 இருந்து 2004 வரைக்கும் உலகின் உயரமான கட்டிடமா இருந்தது. இன்னும் இந்த ட்வின் டவர் உலகின் உயரமான இரட்டை கோபுரம்ன்ற பேரை தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கு. இதன் உயரம் 452 மீட்டர்ஸ். மலேசியாவுக்கு வந்து இந்த பில்டிங் முன்னாடி நின்று போட்டோ எடுத்துக்கல அப்படின்னா அது தெய்வ குத்தமே ஆகிடும். இன்ஃபேக்ட் உலகிலேயே அதிகமா போட்டோ எடுக்கப்படும் பில்டிங்ல இது முதல் இடத்துல இருக்கு. இந்த பில்டிங்க சிட்டியோட எந்த மூலையில இருந்தும் உங்களால பார்க்க முடியும். இதுக்குள்ள ஆபீசஸும் ஷாப்பிங் மால்ஸும் தான் நிறைய இருக்கு. இவ்வளவு வசதி படைச்ச இந்த நாட்டோட விமான சேவையும் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப சேஃபாவும் ரொம்ப கம்ஃபர்டாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்க ஒரே டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா அது ஃபிளைட் தான். ஆனா மலேசியா ஏர்லைன்ஸ்ல இருக்க பல பிளேன்கள் காணாம போறது, செயலிழக்கிறது, எங்க போச்சுன்னே தெரியாம இருக்கிறது இதெல்லாம் ரொம்பவே அதிகமாவே நடக்குது.
இருக்குது. இவங்களை கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஜஸ்ட் அமேசிங் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நீங்க சிங்கப்பூர் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்க. சிங்கப்பூர் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். பேசிக்கா மலேசியா மாதிரியே பல முஸ்லீம் நாடுகள் இருக்கு. அந்த மாதிரி முஸ்லீம் நாடுகள்ல போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தினா ஸ்ட்ரைட்டா தூக்குதான். இந்த மாதிரி பல வினோதமான சட்டங்களை போதைப் பொருளுக்கு எதிராக நம்ம பார்த்திருக்கோம். இங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு. பட் இப்போ மனசை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்க போதைப் பொருளான மருவானாவை யூஸ் பண்றது லீகல் தான், ஆனா மருந்துக்காக மட்டும்தான் அப்படின்னு ஒரு ஸ்டாப்பும் வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல லாக்டவுன் போயிட்டு இருக்கே அதே கதை தான், வேற என்ன. பிகே வெயிட்டிஸ் மலேசியா ஏர்போர்ட் போயிருக்கீங்களா? போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மலேசியால பெஸ்ட் பார்ட்டே ஏர்போர்ட்ஸ் தான். ஏர்லைன்ஸ் வேணா ப்ராப்ளமா இருக்கலாம், ஆனா இங்க ஏர்போர்ட்ஸ் சூப்பரா இருக்கும். இங்க மொத்தம் 62 ஏர்போர்ட்ஸ், அதுல 7 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ். இப்பெல்லாம் ஏர்போர்ட்டுக்கும் வெளி உலகத்துக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா எல்லா ஏர்போர்ட்டுக்குள்ளயும் மால்ஸும் ரெஸ்டாரண்ட்ஸும் ரெஸ்ட் எடுக்கிற இடமும் வந்துருச்சு. இது மட்டும் இல்லாம பல நாடுகள்ல இருக்க ஏர்போர்ட்ஸ்குள்ள பல வித்தியாசமான விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி மலேசியாவிலும் வித்தியாசமான ஒரு விஷயத்தை புகுத்தி இருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜங்கிள் ஏர்போர்ட் கான்செப்ட். கோலாலம்பூர்ல இருக்க மெயின் ஏர்போர்ட்ல மலேசியாவோட ஆர்கிடெக்சர் திறமையையும் இன்னோவேஷனையும் உங்களால பார்க்க முடியும். இங்க மலேசியாக்குள்ள இருக்க காடுகள் மாதிரியே ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் உண்மையான காட்டையே இவங்க வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஃபிளைட் டிலே ஆகுது, இல்ல உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஃபிளைட் அப்படிங்கும் போது இந்த இடத்தை நீங்க சுத்தி பார்க்கலாம். ஈவன் மெடிடேஷன் கூட உங்களால பண்ண முடியும். அண்ட் நம்ம குலவழக்கமான எங்க போனாலும் செல்ஃபி எடுக்கிற விஷயத்தையும் அங்க நீங்க பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் கண்டிப்பா வந்துடும். அந்த எலெக்ஷனை பயன்படுத்தி தான் நம்மளோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுலயும் நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுலயும் முனைப்பா இருப்போம். ஆனா மலேசியால பிரைம் மினிஸ்டர் தான் முடிவு பண்ணுவாரு எப்ப எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு. அவர் எப்ப வேணா சொல்லுவாரு. ஏன்னா அந்த நாட்டுல அவருக்கு மட்டும்தான் எலெக்ஷனை உருவாக்குறதுக்கும் சட்டசபையை கலைக்கிறதுக்கும் அனுமதி இருக்கு. ஆனா இதுலயும் ஒரு சிரிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1957 இருந்து இந்த மாதிரி நடந்த எல்லா எலெக்ஷன்லயும் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. இந்த நாட்டு மக்கள் மலாய், தாய் இது எல்லாத்தையுமே பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டு மொழியான தமிழையும் பஞ்சாபியும் கூட இங்க நிறைய பேர் பேசுறத உங்களால பார்க்க முடியும். இந்த நாட்டுல பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே இந்த நாட்டுல தான் பாம்புகள் அதிகமா இருக்கா. அதுலயும் ராஜநாகங்கள் இங்க ரொம்ப அதிகமா. அண்ட் மலேசியாவோட காத்து ரொம்பவே சுத்தமான ஒரு காத்து அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 107 பேருக்கு தான் சுவாச கோளாறுகளால வர பிரச்சனைகள் வருதான். மத்த எல்லாருமே இங்க ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிலப்பரப்பின் அடிப்படையில பார்க்கும்போது இங்கதான் புலிகள் அதிகமா இருக்கு. உலகத்திலேயே பெரிய மலர் இங்கதான் உங்களால பார்க்க முடியும். இந்த மலர் காடுகள்ல தான் அதிகமா பூக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஒருவேளை நீங்க மலேசியா போனா நீங்க எங்கெல்லாம் மறக்காம சுத்தி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க போக வேண்டிய இடம் கோலாலம்பூர். இத ஏசியாவின் லண்டன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. அண்ட் எல்லா தரப்பு கலாச்சாரங்களையும் உங்களால இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ட்வின் டவர்ஸ் அண்ட் நிறைய போட்டோ ஸ்பாட் இது எல்லாத்தையுமே உங்களால பார்க்க முடியும். அடுத்ததான் நீங்க போக வேண்டிய இடம் பட்டாவ் கேவ். அதாங்க மலேசியா அப்படின்னு தமிழ் சினிமால காட்டினோடனே ஒரு பெரிய முருகன் சிலையை காட்டுவாங்களே அந்த இடம் தான். இது கோலாலம்பூர்ல இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இந்த முருகன் சிலை 100 வருஷம் பழமையானது. இந்த கோயிலை சுத்தி பல குகைகள் இருக்கு. அதுலயும் கேத்ட்ரல் கேவ் ரொம்ப பழமையானதும் ரொம்ப உயரமானதும் அப்படின்னு சொல்லப்படுது. 272 ஸ்டெப்ஸ் கொண்ட ஒரு குகை. இதுக்குள்ள போகும்போது உங்களால அழகான சிலைகளை நிறைய பார்க்க முடியும். இந்த குகைகளை நீங்க தாராளமா தனியா சுத்தி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க கைடோட உதவியும் நாடலாம். ஆபியஸா இந்த இடத்துக்கு போனோன்னு 43 மீட்டர் உயரம் கொண்ட முருகன் சிலையை உங்களால பார்க்க முடியும். ரொம்ப அழகானதும் ரொம்ப பிரசித்தி பெற்றதும் கூட. முருகன்னாலே அழகுதானே. இதுக்கப்புறமா நீங்க போக வேண்டிய இடம் பெர்ஹன்டைன் ஐலாண்ட்ஸ். ஒரு காலத்துல வெளிநாட்டுல இருந்து வியாபாரம் செய்ய வந்த வெள்ளைக்காரர்கள் தங்கி இருந்த ஒரு சின்ன இடம் தான் இந்த ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்ஸை சுத்தி பல குட்டி குட்டி தீவுகள் இருக்கு. ஆனா வெறும் 2 ஐலாண்ட்ல மட்டும்தான் நீங்க தங்கறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் உங்களுக்கு வசதிகள் இருக்கு. அந்த 2 ஐலாண்டோட பேரு புலா பெர்ஹன்டைன் பெசார் அண்ட் பெர்ஹன்டைன் கெச்சல். இந்த 2 தீவுகள்ல இருந்து தான் உங்களால மத்த தீவுகளுக்கு போக முடியும். அப்படி மத்த தீவுகளுக்கு டிராவல் பண்றதுக்கு குட்டி குட்டி போட்டும் சின்ன சின்ன கட்டுமரங்களும் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இது ரொம்ப த்ரில்லிங்காவும் ரொம்ப புதுசாவும் உங்களுக்கு இருக்கும். இங்க ஸ்கூபா டைவிங், ஸ்னோர்க்கலிங் அண்ட் கயாக்கிங் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸான
ஆக்டிவிட்டிஸ். அது மட்டும் இல்லாம ஆமை வகைகளை பாதுகாக்கும் அமைப்புகளும் இங்க நிறைய இருக்கு. அங்க போய் நீங்க வாலண்டியர் ப்ரோக்ராம்லயும் கலந்துக்கலாம். இன்னும் இங்க தான் இருக்கீங்களா? இதோ உங்களோட போனஸ் பாயிண்ட். மலேசியாவுல 20 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஹாலிடேஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். இந்த பேங்க் காலாண்டு முடிவு, அரையாண்டு முடிவு இதுக்கெல்லாம் விடுமுறை அப்படின்னு நம்ம நாட்டுல போட்டிருப்பாங்க. ஆனா எப்பவுமே இதுக்கெல்லாம் நமக்கு லீவ் கிடைச்சதே இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி ஹாலிடேஸ்க்கும் இங்க லீவ் விடுறாங்க. இன் அண்ட் அரௌண்ட் இங்க மொத்தம் 50 பப்ளிக் ஹாலிடேஸ். அது மட்டும் இல்லாம வீக்லி ஆஃப்ஸும் கூட. அப்படின்னா வாரத்துல எப்படி இருந்தாலும் 2 நாள் உங்களுக்கு லீவ் கிடைச்சே தீரும். இது உண்மையிலேயே பொறாமப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அவ்வளவுதான் பிகே பைட்டிஸ். இந்த வீடியோவை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டதால இந்த வீடியோவை இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். இந்த சின்ன டைம்ல நாங்க ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அது மத்த பிகே பைட்டிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். சோ இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். Until then bye. நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.